ஒரு சைடு இருக்கு, ஆள் ஒரு சைடு இருக்கு. படிச்ச மாதிரி தான். இந்தா, நீ என்னத்த படிக்கிறீன்னு தெரியல தீப்தி. ரொம்ப அசால்ட்டா உட்கார்ந்திருக்கா. எம்மா என்ன பாருங்க, இப்ப நான் 2 லெசன் கடகடன்னு முடிக்கேன். பாப்போம் பாப்போம். பாப்பமா, உங்களுக்கு என் மேல என்னைக்குதான் நம்பிக்கை வருமோ? உங்களுக்கு சொந்த பிள்ளை மேலயே நம்பிக்கை வர மாட்டேங்கி. இப்ப எப்படி படிக்கணும் மட்டும் பாருங்க. ஆரம்பிப்போமா? Fundamental of Financial Management, second edition of Pharmacy, and he named as Commerce Kerala. வீட்ல குழந்தை குட்டியெல்லாம் பார்க்க மாட்டான் போல, புக் எழுதியே பொழப்பா வச்சிருக்கான். இந்த புக்கை எழுதுனே வேணும். புக்கை எழுதியவன் என்னத்த வாழ்க்கையில கண்டான்? என்ன மாதிரி நிறைய பிள்ளைகளோட சாபத்தை தான் வாங்கி வச்சிட்டு இருக்கான். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்து உன்னை படிக்கிறேன், தூக்கி போடு. ஷவா, முடியல. இதுவா என்ன எல்லாமே ஈஸியா இருக்குது. காலேஜ்ல எல்லா பிள்ளைகளும் இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டம்ல சொல்லிட்டு இருந்து. இதெல்லாம் 12th ல படிச்சதுதான். இரு மக்களே. இந்தா இருக்கா, குடுக்கவா? இந்தா. யாரு? தீப்தி தான் பேசுறா. அவளா? அவ போன் உங்களை யார் எடுக்க சொன்னது? அட பைத்தியக்காரி, யாருக்கு கேக்கும்? தீப்தி, ஹலோ. எம்மா, ஸ்பீக்கர்லயே போட்டுருக்கியே. இல்லடி, இவ போனுக்குலாம் ஸ்பீக்கர்ங்கற ஆப்ஷனே தேவையில்ல. ஏன்னா இவ சும்மா பேசினாலே ஸ்பீக்கர்ல பேசுன மாதிரி தான் இருக்கு. ஹலோ, இந்தா பேசு. சொல்லு தீப்தி. ஏடி, என்ன பண்ணிட்டு இருக்கா? படிச்சிட்டியா? இல்லடி, சும்மா தான் இருக்கேன். அப்படியேடி, நானும் சும்மா தான் இருக்கேன். இவ்வளவு நேரம் படிக்கலாம்னு படிக்கிறதுக்கு புக் எடுத்தேனா 2 லைன் தாண்டி வாசிட்டேன், தூக்கம் வந்துட்டு. அதான் இப்ப பெட்ல படுத்துருக்கேன். அப்படியேடி, ரொம்ப சந்தோஷம். என்னது? ஒண்ணு இல்ல. சரி, இப்ப எதுக்கு கால் பண்ண? இத சொல்லவா? இல்லடி, எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லையா, அது எனக்கு மட்டும் தான் இப்படியா இல்ல உனக்கு இப்படியான்னு கேக்குறதுக்கு தான். சரி, இப்ப ஃபோன் பண்ணனால என்ன தெரிஞ்சுக்கிட்டா? நீயும் என்ன மாதிரி சும்மா தானே இருக்கா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அப்ப எனக்கு பயம் இருக்காதுல. சரி, என் கூட நீயும் கம்பெனிக்கு இருக்க. சரி, இப்ப சந்தோஷமா போன் வைக்கிறியா? ஏன்டி பிஸியா இருக்கியோ? ஆமா ஆமா, சன் டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். சன் டிவி சீரியல் ஆடி நீயும் பாப்பியோ? நானும் பாப்பேன், தெரியுமா? அப்படியா? ஆமா, நீ அதுல என்ன சீரியல் பாப்பா? ஐயோ எம்மோ, ஏதாச்சும் ஒரு சன் டிவி சீரியல் சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாதுடி, நான் விஜய் டிவி தான் பாப்பேன். நான் பொதுவா எல்லா சீரியலும் பாப்பேன், எனக்கு எல்லாம் பிடிக்கும். அப்படியாடி? சரி சரி, நான் கூட எல்லாமே பார்க்க மாட்டேன்டி, ஏதோ 1 2 தான் பாப்பேன். ஆனா நீ எல்லாமே பார்க்க. ஆமாடி, இப்போ சீரியல்ல எவனோ அடிச்சு விட்டான், அதனால நான் இப்ப பார்க்க போறேன். நீ கொஞ்சம் கழிச்சு பேசுறியா? இல்ல வேண்டாம், நாளைக்கு காலேஜுக்கு வந்து பேசு. சரிடி சரி, வைக்கட்டா? வச்சிரு. இடி ஒரு நிமிஷம். என்னாச்சு? அது நீ ஒருக்க சொன்னல்ல, படிக்காம எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆகுதுன்னு. நான் சொன்னேனா? ஆமா, நேத்து சொல்லி தந்தல்ல, கால் டேஸ் நோனஸ்னு. ஆமா ஆமா, அப்படியே நாளைக்குள்ள எக்ஸாம்க்கு எழுதி தள்ளிரலாம் பாக்கேன்டி. சூப்பர்டி சூப்பர், நான் சொன்னேன்ல அதே மாதிரி பண்ணு, நல்ல மார்க் வாங்குவ. அப்புறம் முக்கியமா எது உனக்கு முக்கியமா இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வை. எது முக்கியம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ நினைக்கிறது எல்லாமே முக்கியம் தான், சும்மா அண்டர்லைன் பண்ணி வை. சரிடி சரி, நாளைக்கு எக்ஸாம்ல பாத்துடுறேன். சரி, நீ இப்ப போனை வை. எங்க அம்மா மீன் குழம்பு செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். கேட்டுச்சா? அது வீட்டுல மீன் குழம்பு ரெடி ஆயிட்டான். நீங்களும் மீன் தானே வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ, இது மீன் குழம்பு சட்டில வச்சேன், என்னாச்சு தெரியலையே. சட்டியோட எரிஞ்சிருக்கும். எம்மா, மீன் குழம்பு வச்சாச்சு போல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 16 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.